வருவதற்கும் தண்ணியிலே பூகம்பங்கள் வருவதற்கும் அதிகமான தண்ணியினால் பிரச்சனைகள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. எந்த தண்ணி வேணாலும் எடுத்துக்க நீங்கள். தண்ணீருக்குள்ளே பூகம்பங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. தண்ணியினால் சண்டை வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. நிலத்தினால் சண்டை விட நீரினால் சண்டை வருவதற்கு, இந்த நீர் எனக்கு சொந்தம், இந்த இடம், இந்த ஏரியா எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது தண்ணியினால் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறார். இந்த வருஷத்தினுடைய பலன்களை சொல்லச்சு. மிதுன ராசியில் இருப்ப அரசர்களுக்குள் யுத்தம் வருவதில் அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய ஆளுக்கு ஈகோ இருக்கும், நீ தான் பெரியவன், நான் தான் பெரியவன் அப்படின்னு. அந்த ஈகோ வருவதற்கான சாத்தியக்கூறுகள், ஒவ்வொருத்தருக்கு அடிச்சுப்பதற்கு. ஆனாலும் அதுலேயே இருக்கிறதுலையே திருவாதிரையில் சூரியன் பிரவேசங்கள் பயிர்கள் வித்தியாகும் அப்படிங்கிறார். பொருள் உற்பத்திகள் நிறைய இருக்கும், கேட்கறத விட அதிகமாக உற்பத்தி அதிகமாக இருக்கும், விளைச்சல் அதிகமாக இருக்கும், விளைநிலங்கள் குறையும், விளைச்சல் அதிகமாக இருக்கும். அப்படி விளைநிலங்கள் குறையும் அப்படின்னா விளைநிலங்கள் குறைஞ்சி விளைச்சல் அதிகமாக இருக்கும். அதில் விளையக்கூடிய பொருள்கள் விருத்தியாகும், விலைகள் குறையும். எஸ்பெஷலி அதே மாதிரி சகோதர சகோதரிகளும் சண்டை உண்டாகும், யுத்தம் உண்டாகும் அப்படிங்கிறார். ஜேஷ்ட பிரேஷ்ட, அதாவது சகோதரனுக்கும் சகோதரிக்கும் முன்னவர் பின்னவர், பெரியவன் சின்னவன் அப்படிங்கிற யுத்தம், மன யுத்தம், உள்ளுக்குள்ளேயே மனசில் ஒரு வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன யுத்தங்கள் உண்டாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறார். அதே மாதிரி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பயம் உண்டாகும், இன்னொருத்தரை நினைத்து ஒருத்தருக்கு பீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். பயம் உண்டாகும். இது எல்லாமே சனியனுடைய காரகத்துவங்கள். சனியனுடைய காரகத்துவங்கள் இருக்கிறதுனால லேசினஸ் அதிகமாக இருக்கும். நம்மளுக்குள்ள ரொம்ப எதை எடுத்தாலுமே, சனியினாலே மந்தன் அப்படின்னா சனிக்கிற பேர். லேசினஸ் அதிகமாகும். லேசினஸ் அதிகமாக இருக்கிறதுனால, மந்த புத்தி இருக்கிறதுனால பிரச்சனைகள் அதிகமாகும். சில பேருக்கு எதை செய்யறதா அதை செய்யறதா